வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஓவரால் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயில் $90 போயிருச்சு. ஸோ மார்க்கெட் வந்து கீழே விழுந்துருச்சு. ஸோ மார்க்கெட் கீழே விழுந்தாலும் ஃபார்மாவும் ஐடியும் இன்னைக்கான நாளில் கீழே விழாம மொத்த மார்க்கெட்டையும் பிடிச்சி இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி இருக்கிற சில முக்கியமான ரீசன்ஸ் பார்க்கணும். நான் இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு ஃபார்மா ஸ்டாக் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த ஸ்டாக் பத்தி உங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னா அந்த ஸ்டாக் தெரிஞ்சோடனே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நம்புறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட், வெல்த் கிரியேஷன், growth ரிலேட்டடான கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு க்ரோ எக்ஸ்பர்ட்ல ஒரு மெம்பரா மாறிடுங்க. ஸோ ஓவரால் டிஸ்க்ளைமர், நாம செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த என்டையர் வீடியோமே எஜுகேஷனல் பர்பஸ் காண்டி மட்டுமே. ஃப்ரம் ஓவரால் மார்க்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூ, நிஃப்டி 50 -0.46 டவுனு, சென்செக்ஸ் -0.49 டவுனு, க்ரூட் ஆயில் 94, ஃபியர் இண்டெக்ஸ் பெருசா எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ஸோ பெஞ்ச்மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்ததுல மிட் கேப் ஆல்மோஸ்ட் ஃபிளாட், ஸ்மால் கேப் 0.24% பாசிட்டிவ். ஸோ ஸ்மால் கேப்ல போட்டவங்களுக்கு இப்போ கொஞ்சம் குஷனிங்கான பீரியடா இருக்கலாம். மார்க்கெட்டோட ஜென்ரிக் ஸ்டேட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல மார்க்கெட் வந்து சைட்வேஸ் தான். ஆல்மோஸ்ட் நீங்க செக்டர் வைஸ் எடுத்து பார்த்ததுல நிஃப்டி ஃபார்மா பாசிட்டிவ், ஐடி பாசிட்டிவ், கன்சியூமர் டியூரபிள்ஸ் பாசிட்டிவ், பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து ஃபிளாட். இதை பொறுத்த வரைக்கும் மீடியா நெகட்டிவ், ஆட்டோ நெகட்டிவ், அண்ட் ரொம்ப மோசமா நெகட்டிவா இருந்தது வந்து எஃப்எம்சிஜி, ரியல் எஸ்டேட்டும் மெட்டல்ஸுமே. ஸோ பிரெத் லெவல்ஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே 2033 ஷேர்ஸ் கிட்ட பாசிட்டிவா மூவ் ஆயிருக்கு. 2273 ஷேர்ஸ் கிட்ட ரஃபா நெகட்டிவா மூவ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 209 ஷேர்ஸ் வந்து எந்த ஒரு சேஞ்சும் பெருசா இல்ல. ஓவரால் லெட்ஸ் சே ஒரு 5000 ஷேர்ஸ் நான் ஸ்பிளிட் பண்ணி பார்த்தோம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் வந்து இன்னைக்கான நாள் ஓவரால் இப்படிதான் இருந்துச்சு. ஸோ கீ நியூஸஸ் இன்னைக்கான நாளில் எது மார்க்கெட்டை டிரைவ் பண்ணுச்சு அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கீ நியூஸஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு மார்க்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னைக்கு சில முக்கியமான கம்பெனிஸோட Q1 ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. இன்ஷிஃப்ட் லெபார்டரிஸ் பொறுத்த வரைக்கும் Q1ஓட ஓவரால் ப்ராஃபிட் வந்து 183.5% கிட்ட இன்க்ரீஸ் ஆச்சு. இதனால ஸ்டாக் வந்து 20% கிட்ட அப்பு. ஃபினோலெக்ஸ் கேபிள் பொறுத்த வரைக்கும் நாம பார்த்துட்டு இருந்தபடியே ஆல்மோஸ்ட் வந்து இன்னைக்கான நாள்ல Q1ஓட ப்ராஃபிட் மட்டும் 59.4% கிட்ட இன்க்ரீஸ் ஆன ரீசனால ஃபினோலெக்ஸ் கேபிள் 14.64% கிட்ட சர்ஜ் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து ஆல்மோஸ்ட் 44.26% கிட்ட இன்க்ரீஸ் ஆன ரீசனால. கிளாண்ட் ஃபார்மா பொறுத்த வரைக்கும் Q1 ப்ராஃபிட் 47% கிட்ட அப்பா இருக்கு. யூஎஸ் பிசினஸ் growth வந்து 32% கிட்ட அப்பு. இந்த ரீசனால ஸ்டாக் 12% அப்பு. கோல்டி பட்டில் டெவலப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் Q1ஓட ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் வந்து Q1ஓட ப்ராஃபிட் வந்து ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 146.26 கோடி கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சாரி, ஓவரால் இதனால ஸ்டாக் வந்து 11.48% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் matrimony.com பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் வந்து 127.5% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதனால ஸ்டாக் 10% கிட்ட அப்பு. பட் ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் டூ காஸ்ட்லி இப்போதைக்கு போக வேண்டாம். பாஸோட ரெவன்யூ 22% அப்பு. அதனால ஸ்டாக்கு 3.86% கிட்ட அப்பா இருக்கு. அதானி பொறுத்த வரைக்கும் யூஎஸ்ல ஒரு கோர்ட் கேஸோட ரிலீஃப் இருந்துச்சு. ஸோ அதானி மேல நிறைய சார்ஜஸ் வந்து யூஎஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல கோர்ட் கேசஸ் இருந்துச்சு. ஸோ அந்த கோர்ட் கேஸ் எல்லாத்தையுமே டிஸ்மிஸ் பண்ண ரீசனால அதானி ஸ்டாக் வந்து இன்னைக்கான நாள்ல கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் டாப் லூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் திரிவேணி டர்பைன்ஸ் Q1 வந்து 20% ஃபாலு. ஸோ ஸ்டாக் -5% டவுனு. ஸோ ஜி என்டர்டைன்மெண்ட் Q1 ப்ராஃபிட் வந்து டவுன் ஆன ரீசனால -5% டவுனு. பாரத் ஃப்ரோஜ் Q1 ரிசல்ட்டுக்கு அப்புறம் -2% டவுனு. மகேந்திரா அண்ட் மகேந்திரா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான நாள்ல நிஃப்டி ஆட்டோல பிகஸ்ட் லூசர். ஃபியூல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனதுனாலையும் டிமாண்ட் கன்சர்னாலையும் -1.2% டவுன். பாரதி ஏர்டெல் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங் நிறைய நடந்திருக்கு, 1.43% டவுன். ஆக்சிஸ் பேங்க் வந்து -1.40% டவுன். HDFC பேங்க் பொறுத்த வரைக்கும் 52 வீக் லோவோ போயிருச்சு, ஆல்மோஸ்ட் 2 இயர் லோக்கு போயிருச்சு. 726 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஓவரால் ஒரு பெட்டர் கன்சிடரிங் ஆப்பர்ச்சுனிட்டியா நான் பாக்குறேன். தாராளமா இறங்கி கன்சிடர் பண்ணுங்க. ஹிமாதிரி ஸ்பெஷாலிட்டி பொறுத்த வரைக்கும் -1.50% டவுன். ஓவரால் நிஃப்டி 50 லீடர் போர்ட் பொறுத்த வரைக்கும் டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ், எட்டர்னல், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், HCL, பஜாஜ் ஃபின்சர்வ். இதுக்கு பின்னாடி நீங்க பார்த்த முக்கியமான ரீசன் இது எல்லாமே டாலர் ஏர்னிங் கம்பெனி. அதனால க்ரூட் ஆயிலோட த்ரெட் வந்தோட இந்த கம்பெனி எல்லாம் டிஃபென்சிவா பிளே ஆயிருக்கு. இன்னைக்கான நாள்ல ரொம்ப டிராக் ஆனது டாடா கன்சியூமர், மேக்ஸ் ஹெல்த் கேர், நெஸ்லே இந்தியா, அல்ட்ராடெக் சிமெண்ட், M&M, பாரதி ஏர்டெல், ஆக்சிஸ் இந்தியா. பிரிடாமினன்ட் ஆஃப் இது வந்து எனர்ஜி இன்டென்சிவான கம்பெனியான சிமெண்ட், பேக்கேஜ் ஃபுட்ஸ்,
ஃப்ரைட் ரிலேட்டடான கம்பெனிஸ் இது எல்லாமே டைரக்டா ஆயில்ங்கிற ஒற்றை காரணத்தினால் போட்டு தர்மடி அடிச்சுட்டாங்கன்னு சொல்லணும். ஸோ ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல ஆயில் 2 விதமா பிளே பண்ணிருக்கு. ஒன்னு டிஃபென்சிவா டாலர் earn பண்ற கம்பெனி பாசிட்டிவா மூவ் ஆயிருக்கு. டாலர் earnings இல்லாத கம்பெனி எல்லாமே நெகட்டிவ்ல இன்னைக்கான நாள்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு சொல்லணும். டாப் மூவர்ஸ் ஆஃப் டே நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டோம். ஸ்டாக்ஸ் அண்டர் வாட்ச் லிஸ்ட்ல நான் சொல்றது கிளாண்ட் ஃபார்மா. நான் இன்னும் இந்த ஸ்டாக்கை ஃபுல்லா அனலைஸ் பண்ணல, பட் ப்ராஃபிட் கண்ணாபண்ணன் பண்ணிருக்கு. லுபின் நேத்துக்கான நாள்ல 4% கிட்ட கிராஷ் ஆயிருந்துச்சு. கன்சிடரபிள் ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா பெட்டரா இருக்கும். யூஎஸோட எஃப்டி அப்ரூவல் இப்போ ரீசெண்டா கிடைச்சிருக்கு அவங்களுக்கு ஒரு புது ட்ரக்குக்கு. அதனால திருப்பி இது கம்பேக் கொடுத்துரும் சீக்கிரமே. ஸ்டாக் 4% கிராஷ்ல கன்சிடர் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா கன்சிடர் பண்ணிருங்க. ஜைடஸ் லைசன்ஸ் பொறுத்த வரைக்கும் Q1 ரிசல்ட்ஸ் இன்னைக்கான நாள்ல வருது. இதை பார்த்துட்டு நம்ம எப்படி இருக்குங்கிறத டீட்டெயிலா கன்சிடர் பண்ணலாம். ஜென் டெக்னாலஜிஸ் இது இப்போதைக்கு பாயிண்ட் ஆஃப் வியூல 2905 கோடி கிட்ட ஒரு ஆர்டர் வந்து வின் பண்ணியிருக்காங்க, டிஃபென்ஸ் ஆர்டர். ஸோ இது ஒரு மல்டி இயர்க்கான ஆர்டர். ஸ்மால் கேப் கம்பெனி சிமுலேட் ஆகி க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. லார்ஜ் கேப் கம்பெனியான பாரத் எலக்ட்ரானிக்ஸ் 541 கோடிக்கு இன்னொரு ஆர்டரும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால பாரத் எலக்ட்ரானிக்ஸுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான ஸ்டாக்கு. கன்சிடரபிள்ல இப்போதைக்கு டிஃபென்ஸ் எல்லாமே காஸ்ட்லியா இருந்தாலும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் கம்பேரிட்டிவ்லி ஓகேவா இருக்கு. ஜூபிட்டர் வாகன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரயில்வே அண்ட் லாஜிஸ்டிக்ஸ்ல 211 கோடி கிட்ட JSW போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஒரிசா லாஜிஸ்டிக் கிட்ட ஒரு ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. இன்ஃப்ரா ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் IRB இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பர்ஸ் இது மோஸ்ட்லி இந்த டோல் ஃபீஸ் கலெக்ஷன்ல மட்டும் 26% கிட்ட இயர் ஆன் இயர் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதோட ஓவரால் மதிப்பு 797 கோடி கிட்ட ஓவரால் கலெக்ஷன். டோல் ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் கண்ணாப்பின்னான் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இது வந்து உண்மையான ஃப்ரைட் மூவ்மெண்ட்டும் பேசஞ்சர் மூவ்மெண்ட்டும் மந்த்லி அக்கௌண்ட் பண்ணப்படுது. ஸோ கோட்டில் பட்டில் டெவலப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பூனே பேஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனி. இதோட ப்ராஃபிட் வந்து கண்ணாப்பின்னான் இன்க்ரீஸ் ஆகி ஸ்டாக் வந்து 10% மேலே மூவ் ஆச்சு. அதனால நான் இதை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம்னு வச்சிருக்கேன். ரெயில்டெல் கார்பரேஷன் பொறுத்த வரைக்கும் ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல 119 கோடிக்கான புது ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அதனால இந்த ஸ்டாக்குக்கு ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரு நல்ல பாசிட்டிவான பம்ப் கிடைக்கும். அதை நம்ம பொட்டன்ஷியலா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபினான்ஷியல்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல BSE லிமிடெட் வந்து நிஃப்டி 50க்குள்ள உள்ள போகுது. அண்ட் விப்ரோ பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50ல இருந்து வெளியே தூக்கப்பட போகிறது. ஸோ விப்ரோவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு BSE லிமிடெட் வந்து நிஃப்டி 50க்குள்ள போகுது. பட் இருந்துமே இன்னைக்கான நாள்ல BSE வந்து -1% கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. விப்ரோக்கு இது ஷார்ட் டேர்ம்ல ஒரு சின்ன அடியா இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் லாங் டேர்ம்ல விப்ரோ ஒரு நல்ல கம்பெனி, கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருங்க. BSE பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் ஜாஸ்தியா இருக்கு. இப்ப இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு நல்ல வேல்யூவேஷன் வந்துச்சுன்னா என்டர் பண்ணா பெட்டரா இருக்கும். ஃபியூஷன் ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் இன்னைக்கான நாள்ல Q1 ஓட ப்ராஃபிட் வந்து 62.4 கோடி கிட்ட ஓவரால் பண்ணிருக்கு. ஸோ இயர் லாஸா 92.3 கோடி கிட்ட. ஸோ கிராஸ் NBA பொறுத்த வரைக்கும் 2.51% தான். ஸோ ஓவரால் ஆல்மோஸ்ட் ஆஃப் ஆயிருச்சு. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயிலாக வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்றதே பெட்டரா இருக்கும். இண்டஸ்ட்ரியல்ஸ் அண்ட் கேபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபினோலெக்ஸை நான் ரொம்ப நாளாக கேட்ச் பண்ணிட்டு இருக்கேன். என்னால் இந்த ஸ்டாக்கு ரைட் வேல்யூவேஷன்ல பிடிக்க முடியல. மேபி நான் அதை திருப்பி ரீஎவால்வேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இன்னைக்கான நாளில் மட்டும் ஸ்டாக்கு 14.64% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நான் இது ஆக்சுவலாக வாங்கி இருந்திருக்கணும், நான் மிஸ் பண்ணிட்டேன். மிஸ் பண்ண ஸ்டாக்ல இது ஒன்று. பெர்சிஷன் வயர்ஸ் இந்தியா பொறுத்த வரைக்கும் 4.8% கிட்ட இதோட எபிட்டா வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் Q1 இது வந்து பெருசா எந்த ஒரு இதுவும் இல்லை. ப்ராஃபிட் வந்து உண்மைக்குமே அப்பா இருக்கு. ரெவன்யூமே ஓவரால் பார்க்க அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தாலுமே எபிட்டா மார்ஜின் கீழே விழுந்திருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் ரா மெட்டீரியலோட காஸ்ட்டுமே லார்ஜ் வால்யூம் பேஸ்ட் எக்ஸ்பான்ஷன் நடந்திருக்கு. ப்ராஃபிட்டபிலிட்டி பண்ண முடியல. லூமேக்ஸ் ஆட்டோ டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் 33% கிட்ட இயர் ஆன் இயர் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு ஒரு அருமையான பொட்டன்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பாரத் ஃபோர்ஜ் பொறுத்த வரைக்கும் 2.0% கிட்ட கீழே விழுந்திருக்கு ஆஃப்டர் அதோட லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ காஷன் லிஸ்ட்ல நான் வைக்கிறது HDFC பேங்க், ஆக்சிஸ் பேங்க் ரெண்டுமே ஸ்டீப்பா கீழே விழுந்தது ரீசன்னால இப்போதைக்கு காஷன் லிஸ்ட்ல வைக்கிறேன். பல்கான அமௌண்ட்டை உள்ள கொண்டு போய் போட்டுற வேண்டாம். பட் ரெண்டுமே ஒரு நல்ல கம்பெனி தான். வெயிட் பண்ணி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணுங்க. ஒவ்வொரு டிப்லையும் கன்சிடர் பண்ணுங்க. பாரத் ஃபோர்ஜு கன்சிடர் பண்ணுங்க டிப்ல. திருவேணி டர்பைன் பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் இதுக்குள்ள டீட்டெயிலா போகல. இப்போதைக்கு லாஸ் மேக் பண்ணியிருக்காங்க. அதனால எடுத்து ஸ்டடி பண்ணலான்னு இருக்கேன், ரைட் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்குமான்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நிறைய கம்பெனிஸோட Q1 ரிசல்ட்ஸ் ப்ரிடாமினென்ட்டா இன்புட் காஸ்ட்னால ப்ராஃபிட் மேக் பண்ண முடியல, லாஸ் மேக் பண்றாங்க. ஸோ ப்ரிடாமினென்ட்டா ஒன்ஸ் இந்த க்ரூட் ஆயில் ப்ரெஷர்ஸ் ஈஸ் அவுட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக் நார்மலாவே பவுன்ஸ் பேக் ஆயிரும். அந்த டைம் நம்ம பொட்டன்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டியா ஒரு சின்ன சைக்கிளிக்கல் மொமெண்டம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
பாஷ் பொறுத்த வரைக்கும் -36.8% கிட்ட ஓவரால் வந்து அதோட பேட் வந்து விழுந்திருக்கு. ஸோ ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல பாஷுமே ஒரு நல்ல என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்கும்னு வெயிட் பண்றேன். வோடஃபோன் ஐடியா இப்போதைக்கு ஸ்ட்ரிக்டா அவாய்ட் பண்ணுங்க. ஜி என்டர்டைன்மெண்ட் ஒரு சின்ன கேஸ் இப்போ மாட்டுச்சு, அவாய்ட் பண்றது பெட்டரா இருக்கும். விப்ரோ பொறுத்த வரைக்கும் நல்ல கம்பெனி. இப்போ இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல நிஃப்டி 50 வந்து எக்ஸிட் பண்றதுனால ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் இன்னும் கூட கொஞ்சம் குறையும்னு வெயிட் பண்றேன். வெயிட் பண்ணிச்சுன்னா நான் கண்டிப்பா கன்சிடர் பண்ணுவேன். சிமெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து இன்னைக்கான நாளில் டாப் லூசரா இருக்கு. ஸோ சிமெண்ட் கம்பெனி என்கிட்ட இப்போதைக்கு எதுவும் இல்லை, அதனால நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏசிசி, அல்ட்ராடெக் சிமெண்ட் இந்த மாதிரி ஒரு 2-3 கம்பெனிஸ் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சிமெண்ட் கம்பெனிஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சிமெண்ட்னு கமெண்ட் பண்ணுங்க. நெஸ்லே இந்தியா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான நாளில் வேர்ஸ்ட் பெர்ஃபார்மிங். டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்மே இன்னைக்கான நாளில் வேர்ஸ்ட் பெர்ஃபார்மிங். ரெண்டுமே டூ காஸ்ட்லி பட் நல்ல கம்பெனி. எனர்ஜி பாயிண்ட் ஆஃப் வியூல க்ரூட் ஆயில் 90, இது இந்தியாவுக்கு நல்லது கிடையாது. மெட்டல்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கோல்டு கண்ணா பின்னாடி ஏறிட்டு போயிட்டு இருக்கு. நான் இந்த மந்த் கொஞ்சம் முன்னாடியே வாங்கி இருந்திருக்கணும், கொஞ்சம் விழு நினைச்சேன். பட் என்னோட ப்ரெடிக்ஷனை தாண்டி கண்ணா பின்னாடி ஏற ஆரம்பிச்சிருச்சு. சில்வரும் அதை தொடர்ந்து ரேலி ஆயிட்டு இருக்கு. ருபி பொறுத்த வரைக்கும் 95.4450 போயிருச்சு, வீக்கர் ஆயிட்டே இருக்கு. க்ரூட் ஆயில் இன்க்ரீஸ் ஆக ருபி வந்து வீக்கர் ஆகும். இன்னைக்கான நாள்ல ஓவரால் நாஸ்டாக் வந்து மைனஸ் கிராஷ் ஆயிருக்கு. யூஎஸ் ஸ்டாக்ஸ் பத்தி நம்ம இனிமேல் டீட்டெயில வீடியோ மேக் பண்ணி போடுவோம். வீக்லி ஒரு யூஎஸ் ஸ்டாக் வீடியோ உங்களுக்கு வந்துடும். அதுல நம்ம எந்த மாதிரியான ஸ்டாக்ஸை பார்க்கணும், எதை கன்சிடர் பண்ணுங்கிறத பியூரா எஜுகேஷனல் பர்பஸ் காண்டி அதையும் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. உங்களோட இன்வெஸ்டிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.